வீடு பரமேஸ்வரி வீடு வாங்கணும் ஒரு லட்சியத்தில் நான் சொன்னேன். பரமு எப்படின்றாலும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குவேன். உன் கஷ்டத்துக்கு ஒரு பலன் கன்ஃபார்மாக கிடைக்கும். அண்ணன் சந்தோஷமா சொல்றேன். இந்த வருஷத்துல நீ வீடு வாங்குவோமா? 2 மாசம் சொல்லி ஆகல. நான் கன்ஃபார்மா வீடு வாங்கிருச்சு. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன்னா ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு இருக்கோம்ல இத்தனை ரொம்ப போராட்டம். சந்தோஷம். அதாவது அடையாதது ஒன்று அடைஞ்சது எப்படி இருக்கும் அந்த இது மாதிரி. ஒரு பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வந்ததுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருச்சு. இந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கே போக மாட்டாரு. வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய். சப்போர்ட் டிரைவர்ன்றதை விட எங்களுக்கு அண்ணே. நாங்க 2 லேடிஸ் இருப்போம். அண்ணே ஒரு ஆள் தான். டிரைவர் கிடையாது. எங்களோட அண்ணே கூட பிறப்பு அவ்வளவுதான். எல்லாமே எங்க அண்ணே என்னன்னா வண்டி விட்டு கீழே இறங்க விட மாட்டாரு. இறங்கியே விட மாட்டாரு. ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம்ல, என்னை ஹோட்டலுக்கே கூப்பிட மாட்டாரு. தட்டு நேரா காருக்கு தான் வரும். ஓகே. சாப்பிட்டு அதை வந்து வாங்கிட்டு போயிடுவார். என்னோட ட்ரெஸ்லாம் அப்போ ஒரு ஃபேன் வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு ஆச்சரியப்பட்டது அண்ணனை பார்த்து தான். நீங்கள் சொன்னீங்களே இப்படிலாம் இருப்பாங்களா, அது இவர். நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா நீங்களே 2 நாளில் கேட்பீங்க. எங்கள் அண்ணிலாம் ட்ரெஸ்லாம் மடிச்சுனா கொடுங்க அக்கா ட்ரெஸ், எங்கள் அக்கா ட்ரெஸ் நாங்கள் தானே மடிக்கிறோம், கொண்டாங்க. எங்கள் அக்காவோட செருப்பை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி வருவார். அண்ணே அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணே, அக்கா போங்க அக்கா, அந்த மாதிரி. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்படிலாம் இருப்பாங்களா, இவர் கூட இன்னைக்கு ஒரு நாள் இருந்தீங்கன்னா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதே மாதிரி அக்காவா பிடிக்கும். கரகாட்டம் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன். நான் அக்காவா பிடிக்கும். கரகாட்டத்தில் விட இன்ஸ்டா அந்த இதில் பார்த்து அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் கூட நான் கரகாட்டத்தை போய் நான் நின்று பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன் நான். அது என் அக்காவை அப்படி கொஞ்சம் பக்கத்துல அக்காவை எப்படி நம்ம அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த இதுலயே இருப்பேன் நான். அக்கா அக்கா அவங்க என்ன காரணம் அப்படி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது சொல்ல தெரியல எனக்கு. அவரோட பாசம் தான் சார். அவ்வளவுதான். ஓகே. இல்லை என்ன நானே ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க அதனால நம்ம சந்தோஷப்படுறோம், நான் அழுகிறேன் அப்படிங்கிறத விட இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் அழுகிறத பார்க்கும்போது தான் நான் வீடு வாங்கினதுல எனக்கு இதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு. இதை விட என்னுடைய பேக்ரவுண்டில் ஆள் இல்லாமல் எப்படி சொல்கிறது, இவங்க எல்லாரும் தான் என்னுடைய பெரிய பேக்ரவுண்டு. இது நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணும் கலங்கியிருக்கும். அது எனக்கு தெரியல. ஒரு உணர்ச்சியோட தானே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு புரியுது எனக்கு. சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க நான் இந்த மாதிரி வீடு கட்டணும்னு தெரிஞ்ச உடனே பசங்களா வந்துட்டாங்க, வந்து குழா கட்டினாங்க, லைட்டு போட்டாங்க, சீரியல் செட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. உண்மையாவே அதான் உண்மையா இல்லை அமௌண்ட் அவங்க ஏற்கனவே இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்ல ஒன்றும். இந்த எங்கள் அக்காட்ட வந்து அமௌண்ட் எதுவுமே நான் பேச கிடையாது, வைக்க கிடையாது. என்னடா இப்படி பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா அமௌண்ட்லாம் எதுவுமே தேவையில்லக்கா, நான் யாராருக்கோ பண்ணுறேன், உங்களுக்கு பண்ண மாட்டாக்கா அப்படின்ட்டு நான் சொன்னேன் அக்காட்ட. சரிடா ஏற்கடா இவ்வளோ கிராண்டா பண்ணிக்கிறேன், ஏற்கடா ஊர் வாயில விழுந்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம அப்படி இருப்போம் அக்கா சொன்னாங்க. எல்லாம் உண்மை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா நம்ம யார்கிட்டையும் போய் நம்ம வந்து களவாண்டிட்டு வந்து நம்ம சொந்த உழைப்பில் நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்றப்ப வந்து நம்ம எதுக்கு வந்து செய்யணும், நம்ம ஒரு நாள் விசேஷம் வைக்க போகிறோம், அதனால என்னக்கா அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாமே நான் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். நம்ம பசங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த திருவிழாவில் வைக்கிற பெரிய அந்த இது சொன்னேன் தம்பி, இது திருவிழா இல்லடா, விசேஷம்டா, திருவிழா இல்லடா. உக்காந்துட்டு என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? ஸ்பீக்கரு, கொலா, லைட்டிங், தட்டி எல்லாம் வச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் ஆச்சு ப்ரோ? எல்லாம் முடிஞ்சு அந்த வேலையை நீ போயிட்டு டியூப் லைட் மட்டும் தான் கட்டணும். ஓகே. இப்போ என்ன எவ்வளவு டியூப் லைட்லாம் கட்டி? டியூப் லைட் இப்போ 30 டியூப் லைட். ஓகே. லைட் அப்ப ஜகஜோதியா இருக்கு. ஆமா. ஸ்டேஜ் வந்து வேற ஸ்டேஜ் வேற ஆடியோ லைட்டிங் மட்டும் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ல எத்தனை பேர் ரசிகர் பட்டாளம் அப்படின்னு? அது நம்ம ஊர்ல நிறைய அக்கா பிறந்தநாள் அன்னைக்கெல்லாம் ரெடியா கட்டி இந்த இதெல்லாம் போட்டோம். மைக் பர்த்டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோ போட்டுட்டு மைக்ல இன்று பிறந்த நாள் காணும் பரமேஸ்வரி மைக்ல ஊர் பூரா கேட்குற மாதிரி எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம் அப்படின்னு எடுத்து போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இது எந்த ஊர்லடா இவங்க? நான் தான் பேசுனீங்க, காமிங்க. இந்த போன்ல கூட வீடியோ இல்ல, இப்போ சும்மா பேசி காமிங்க. சும்மா அந்த மைக் வச்சு அப்படியே பேசுங்க. அந்த மைக்ல எப்படி சொல்லுவியா அது மாதிரி இதுல சொல்லு. இதுல யாருக்குமே கேட்காது, டக்குன்னு பேசுங்க. இல்ல பக்கத்துல வச்சுக்கோ. அது இருக்கட்டும். சும்மா நீங்க என்ன சொன்னீங்கன்றது மட்டும். அதே மைக்கில் வந்து தென்னிந்தியா புகழ்பெற்ற அன்பு அக்கா பரமேஸ்வரி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜேஎம்பி ஃபேன்ஸ் மதுரை மல்லபுரம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ புது வீடு கட்டினதுக்கு அதே மாதிரி ஒரு வாழ்த்துன்னா என்ன சொல்லுங்க? புது வீடு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதான் அதே மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றேன். பர்த்டே மாதிரியே புது வீட்டுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் சும்மா சொல்லி சங்கடமா